அதனால தானே தள்ளி போச்சு. அதான் சரி இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு நாளையிலேருந்து அதுக்கு போயிடலான்ட்டு இருக்கேன். அப்படித்தான் இருக்காதுன்னு சொல்கிறேன். காரியத்தில் கண்ணா இருக்கணும்ப்பா. ம் சரிண்ணே, இந்த இப்போ சாயந்தரமே போய் பார்த்துடுறேன். சரி. எனக்கு திரும்ப திரும்ப ஒரு யோசனையாகவே இருக்குப்பா. இவ இங்கே வந்து சும்மா வந்து உட்காரல, வெளியே போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கா. என்ன இப்ப திசை திருப்பி நமக்கு எதிராக என்னென்ன பண்ணிட முடியும்? இந்தாருங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது வந்துச்சுன்னா அப்ப பாத்துக்குவோம்ண்ணே. அது மட்டும் இல்ல, வீட்டில் இருக்க எல்லா பொம்பளை ஆளுங்களும் நம்ம பக்கம் தானே இருக்காங்க. இப்போ நாம எதுக்கு பயப்படணும்? இங்கே நம்ம கூட இருக்க ஆத்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நேத்திலேருந்து ஜனனியை பார்த்தா எப்படி உருகிற ஆளுங்கன்னு பார்த்தீங்கள. இவ்வளோதான் நம்ப முடியாது. அதெல்லாம் இல்லாமல் இருக்குமா? ஒரு காலத்தில் ஃபேமஸ் ஃபோராக இருந்தவங்க இப்போ குட்டியக்கா கர்ப்பமாக வேற இருக்கு. அதனால கொஞ்சம் கருணை காட்டி பேசுவாங்க. மற்றபடி கணவன்மார்களுக்கு எதிராலாம் அவங்க பேச வாய்ப்பே இல்லையா? சரி, எதனால சொல்றான்? ஏங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க எல்லாரும். வா போய் சாப்பிடு. வா வாங்கண்ணே, ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அக்கா ஒரு நிமிஷம். நான் பரிமாறுறேன். எது? நான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறேன்னு சொன்னேன். ஆமா, பாசமா பரிமாற வந்துட்டா பாம்பாட்டி பொண்டாட்டி. யாரு பாம்பாட்டி? இவன் மகுடிக்கு ஆடுறான்ல அவன் தான். யாரு மாமா? ஸ்னேக் சக்தியா? ஆமாண்டா. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நான் என் கையால உங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினேனான்னு கேட்டா எனக்கு ஞாபகமே இல்லை. அக்காங்க பரிமாறும் போது கூட கூடமாட அவங்களுக்கு ஹெல்ப்பா தான் இருந்திருப்பேன். நானா என்னைக்குமே பண்ணதில்ல. இன்னைக்கு அதனால நான் பரிமாறணும்னு நினைக்கிறேன். அப்போ இது எங்களுக்கு லாஸ்ட் சப்பரா? ஏ என்ன சப்பரு சூப்பர்ன்ட்டு பேசாம தின்ற. என்ன புரியலையா மாமா? கடைசி சாப்பாடான்னு கேட்க வந்தேன். ஏய் பல்ல உடைச்சிருவேன், பேசாம இருக்க மாட்டா. ஏ நீ எல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், நாங்க பாத்துக்கணும். அண்ணி நீங்க வைங்க. அண்ணி ஏ நான் பரிமாறக்கூடாதா? நானே விஷமா வைக்க போறேன். யாருக்கு தெரியும்? அப்படின்னாலும் இது அக்காங்க சமைச்சது தானே. நான் எதுவும் இதுல சமைக்கலையே. நான் பரிமாற தானே போறேன். நீங்க சொன்னீங்கன்னு நான் வீட்டுல அமைதியா இருக்கேன், எந்த பிரச்சனையும் பண்ணல. அப்புறமும் இப்ப என்ன சொன்னாலும் பிரச்சனை பண்ற மாதிரியே பாக்குறீங்க. அம்மா தாயே கையெடுத்து கும்பிடுறேன், நீ எதுவும் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு போமா, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு கிளம்ப. கதிரே, ஏமா நீ வந்து பரிமாறுமா. வா அண்ணே இருப்பா. சமைக்கிறது அவங்க, பரிமாறுறது நீங்களா? குட் காம்பினேஷன். பரவாயில்ல, எனக்கு ஒரு சின்ன திருப்திக்காக இது செய்றேன். சாப்பிடு. உன் நோக்கம் என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. எந்த நோக்கமும் இல்ல மாமா. எனக்கு இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒழியணும், அவ்வளவுதான். அந்த பிரச்சனையே நீதானே, அப்புறம் எப்படி? நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. என் மனசுல அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க தான் கோவில்ல கட்ட போறீங்களாமே, அத பத்தி அத்தை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பயங்கரமா இருக்குமாமே. அத்தை சொன்னாங்க ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனா எனக்கு என்னமோ
அதை விட பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு தோணுது. என்ன பெரிய விஷயம் நடக்க போகுது? தெரியலையே, நடக்கிறப்ப பாப்போம். இப்ப சாப்பிடுங்க, பாத்துக்கலாம். சாம்பார் ஊத்தட்டா? இல்லம்மா